சமீப காலங்களில் இந்த நியூ நார்மல் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வாட் இஸ் நியூ நார்மல்? முதல்ல நார்மல் என்ன? நார்மல் அப்படின்றது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அப்பவும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா காலையில இருந்து நைட் வரை கன்சிஸ்டண்டா ஒரு பிரச்சனை இருக்காது. இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளவுதான். அப்பப்போ வரும் போகும், அப்படிதான் இருக்கும். காலையிலிருந்து நைட் வரை கன்சிஸ்டண்டா பிரச்சனை இருக்கிற ஒரு நார்மல் தான் இப்ப நியூ நார்மல். ஸோ இந்த நியூ நார்மல் அப்படின்றது முதல்ல நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க? நியூ நார்மல், நியூ நார்மல். அது என்ன, நார்மல்லையே நியூ நார்மல்னு ஒண்ணு அப்படின்னா அதுக்கு காரணம் தான். நியூ நார்மல்ல வந்து டே இன் டே அவுட், காலையில இருந்து இரவு வரை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நமக்கு காதில் விழுந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி COVID-19க்கு முன்னாடி இப்போ இறப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாரத்தில், ஒரு 2 வாரத்தில் எங்கேயோ ஒரு இறப்பு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து தினசரியுமே காலையில இருந்து நைட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இறப்பை பார்த்துடுறோம். அப்போ இதுதான் நியூ நார்மல். இந்த நியூ நார்மல்ன்ற வார்த்தை வந்து உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுது. நியூ நார்மல் அப்படின்னா என்னன்னா, COVID-19 வந்ததுக்கு பிற்பாடு நியூ நார்மல் அப்படின்றது தான் வந்து இனிமே வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக மாறப்போகுது. சரி, COVID-19 போனதுக்கு பிறகு அப்படின்னா கோவிட்-19 அவ்வளவு சீக்கிரம் போகாது அப்படின்றது தான் யதார்த்தம். இன்னைக்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி வந்து ஹெர்ட் இம்யூனிட்டி, அது மட்டும்தான். அது ஹெர்ட் இம்யூனிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 100 பேரில் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பேருக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு அவங்க உடல்ல இருந்து உருவாகிற எதிர்ப்புணர்வு வைரஸ் வெளியில் வந்து அது இதை பீட் பண்ணி அப்படின்றதெல்லாம் பெரிய லாங் ப்ராசஸ். அது ஒன்று தான் நம்பிக்கை, வேறு எதுவும் நம்பிக்கை இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் நியூ நார்மல் அப்படின்றது தான் இனிமேல் ரெகுலர் நார்மல். இனிமேல் வந்து நியூ நார்மல் அப்படின்றது தான் ரெகுலராக வாழப்போகிற ஒரு நார்மல். முதல்ல இதை அக்செப்ட் பண்ணணும். நியூ நார்மல் வந்து தப்பிக்க முடியாது. நியூ நார்மலில் வாழாமல் இருந்துக்கலாம் அப்படின்லாம் சாய்ஸே கிடையாது. நோ சாய்ஸ் அட் ஆல். நியூ நார்மல் அப்படின்னா நீங்கள் அதில் வாழ்ந்தாகணும், அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும், அடுத்த உயரத்துக்கு வந்தாகணும், வேற வழி இல்லை. இப்போ இந்த நியூ நார்மல் அப்படின்ற இது வரும் பொழுது நான் அந்த இன்றைய எழுத்தில் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. ரோடில் நடந்து போனால் ஒரு 10ல் 2 அல்லது 3 கடைகள் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஒன்று மூடிட்டாங்கன்றாங்க, அல்லது ரொம்ப ஆச்சரியமா அந்த கடைகள் இருந்த இடத்துல வேறு கடைகள் வருது. எனக்கு என்ன பயங்கர ஆச்சரியம்னா, நியூ நார்மல் அப்படின்னா 2 பேருக்கும் தானே நியூ நார்மல். ஒருத்தங்க மூடிட்டு போறாங்கல்ல, அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம போறாரு. இன்னொருத்தர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு வராரு, புதுசாக ஆரம்பிக்கிறவர் இல்லை. அதானே நியூ நார்மல். நியூ நார்மல்ன்றது 2 பேருக்கும் ஒன்று தானே. ஆனால் ஒருத்தர் வந்து கடையை க்ளோஸ் பண்ணுறார், இன்னொருத்தர் அதே இடத்துல கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். பொதுவாக இந்த டைமில் வந்து ஃபுட்டு பிஸ்னஸ், எப்போவுமே வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்து எங்கேயுமே பாதிப்பு வராது. ஆனால் இந்த டைமில் ஃபுட் பிஸ்னஸே நிறைய கடைகள் மூடுறதை நான் பார்க்குறேன். இப்போ இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபுட்டு கடை வந்து, ஹோட்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த க்ளோஸ் ஆன இடத்துல ஒரு மெடிக்கல் வந்து ஓப்பன் ஆகுது. 2 பேருமே சாதாரணமாக பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது 2 பேர் பேசுறது. ஒருத்தர் வந்து அதெல்லாம் இனியெல்லாம் தொழில் நடத்த முடியாது சார், ஏதோ முதல்ல நடத்த முடிஞ்சது நடத்தணும், இனிமேலாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். இன்னொருத்தர் இது இந்த மாதிரியான நேரங்களில் தான் சார் தொழில் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மக்கள் வந்து நிறைய தேவைகள் இருக்குது மக்களுக்கு, அதனால் வந்து மெடிக்கல்ஸ்லாம் பத்தாது,
இப்போ இருக்கிற மெடிக்கல்ஸ்லாம் பத்தாது, இன்னும் நிறைய மெடிக்கல்ஸ் வரணும் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரே பிளேஸு, ஒரே கடை, 2 மனிதர்கள், 2 பார்வை. அப்போ இங்கே தான் இன்னர் டயலாக் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து வருது. முதல்ல இன்னர் டயலாக்னா என்ன அப்படின்றத ஒரு பார்வை பார்ப்போம். வாட் இஸ் இன்னர் டயலாக்? இன்னர் அது என்ன, டயலாக் முதல்ல அதுக்கு அதை புரிஞ்சுக்கும். டயலாக் வந்து இருவர் பேசினா டயலாக், ஒருத்தர் பேசினா மோனோலாக். இப்போ இன்னர் டயலாக்னா ஒருத்தர் தானே சார் பேசுகிறோம், அப்போ எதுக்கு அதுக்கு டயலாக்னு பேர் வச்சோம்? இன்னர் இன்னர் அப்படின்னா நமக்குள்ளே பேசுறது, வெளியால் கிடையாது. அப்போ அது எதுக்கு டயலாக்னு வச்சோம்? அது இன்னர் மோனோலாக்னு தானே இருக்கணும். ஏன் டயலாக்னு வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அங்கே அந்த டயலாக்ல உள்ள ஒரு குரலும் அந்த குரல்கிட்ட பேசுகிற ஒரு மனிதருமா நீங்கள், அதாவது நானும் எனக்குள்ள இருக்கிற குரலும் பேசிக்கிறோம். அதனால தான் அதை இன்னர் டயலாக்ன்றாங்க. இப்போ இந்த இன்னர் டயலாக் தான் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? ஒரு எக்ஸலண்டான விஷயம் நடக்குது, அப்போ நமக்குள்ள ஒரு குரல் ஒலிக்கும். அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட், நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது, அப்போ நமக்குள்ள ஒரு குரல் ஒலிக்கும். இது ரெண்டுமே இன்னர் டயலாக் தான். எஸ்பிபி அவர்கள் இறந்து போனார். அந்த செய்தியை கேட்டதுமே நமக்குள்ள ஒரு குரல் ஓடி இருக்கும். அது ஒரு இன்னர் டயலாக். இப்போ நமக்கு தெரிந்த நபர்கள் நிறைய பேர் கொரோனா, COVID-19 இன்ஃபெக்ஷன்லாம் ஆகி அதிலிருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்னோடனே அப்போ ஒரு டயலாக் நமக்குள்ள ஓடும். அது ஒரு இன்னர் டயலாக். ஸோ இந்த இன்னர் டயலாக் தான் நம்முடைய இயக்கத்தினுடைய ஆணிவேர். இன்னர் டயலாக் பற்றி ஏற்கனவே நான் நிறைய உங்களுக்கு செஷன்ஸில் பேசியிருக்கேன், இதே 5 PM லைவ்ல. ஆனால் இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நம்ம வச்சுருக்கோம். நியூ நார்மலில் இன்னர் டயலாக் என்ன இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே உள்ள சூழ்நிலை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்னர் டயலாக் வந்து நான் இப்போ இங்கே டைப் பண்ணுறேன். இந்த டயலாகை வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு இதை பற்றி பேசிட்டு இதோட உங்கள்கிட்டையும் நான் வந்து என்னுடைய பார்வையை வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ நானே டைப் பண்ணுறேன். இன்னர் டயலாக் 1. யா, இப்போ இது வந்து உங்களை நோக்கி வந்துடும். பாசிபிளி 2வது 3வது நான் சொல்லும்போது நீங்கள் டைப் பண்ணலாம். அது அந்த இந்த மோடில் வரணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட் இது நான் டைப் பண்ணுறேன். ஐ சூஸ் டு see this as a challenge and opportunity. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டயலாக். இப்போது என்ன நடந்தாலுமே அது ஒரு சேலஞ்சாக, இப்போ நம்ம சாதாரணமாக நடக்கும் பொழுது நம்ம அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் சேலஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 2 தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஐ சூஸ் டு see this as a challenge அப்படின்னு அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா நெகட்டிவ். நல்லா கவனிக்கணும். ஐ சூஸ் டு see this as a challenge அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே அது ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். அது நெகட்டிவ். இது ஒரு சேலஞ்சாக நான் எடுக்கிறேன் அப்படின்றது வந்து பாசிட்டிவாக வர்றது இல்லை. அது வந்து அது அவ்வளோதான். ஐ சூஸ் டு see this as a challenge. சேலஞ்ச், இது ஒரு சவால் எனக்கு அப்படின்னே முடிஞ்சு போயிடும். ஐ சூஸ் டு see this as a challenge and opportunity. அந்த அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு வாய்ப்பு எனக்கு. உங்களுக்கு சில தகவல்கள்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்போ எல்லாருக்கும் பிஸ்னஸ் போயிடுச்சு, ரொம்ப கீழே இருக்குது, சரியா இல்லை,
அதனால வந்து வியாபார உலகமே வந்து நலிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பார்வை இருக்குல்ல, அது தவறு. அப்படி கிடையாது. எதெல்லாம் வந்து நாம அனாவசியமாக செய்து கொண்டிருந்தோமோ, அதாவது அடிப்படையை தாண்டிய விஷயங்கள் செய்தோம் இல்லையா, அதுதான் அடி வாங்கியிருக்கு. ஸோ ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா, எது அத்தியாவசியமான விஷயங்களா இருக்கோ அந்த தொழிலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அதெல்லாம் நீங்க தவிர்க்கவே முடியாது. நீங்க சாப்பிடாம இருக்க முடியுமா? காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? மெடிக்கல் எடுக்காம இருக்க முடியுமா? பால் குடிக்காம இருக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, இந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக மெடிக்கல்ஸ் கேட்கவே வேண்டாம். மெடிக்கல் சைடு வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு growth. இந்த உலக பணக்காரர்கள் அவங்களத எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க இதே காலகட்டத்தில், இப்ப நாம பேசுகிற இதே காலகட்டத்தில் அவங்களுடைய அசல்ட் 5%-30%, 5%-30% வளர்ந்திருக்கு ஆக்சுவலா. எப்படி வளர்ந்தது? எப்படி அவங்களது மட்டும் ஏன் வளருது? இப்ப அந்த உலக பணக்காரர்கள் அனாவசியமான விஷயங்கள் சார்ந்த பணக்காரர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களது வளரல, அவங்களதெல்லாம் வளரல. ஒரு உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்னு இருந்தது வந்து இப்போ ஒரு தேவையா அப்படின்னா இப்போ தேவை இல்லை. அது பார்த்துக்கலாம். பணமே வச்சிருந்தாலும் இப்போ வீடு வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, அது தேவையா சார் அப்படின்றது. நிலங்களோட விலை ஏறுது அப்படின்னா, பூமதி மேடம்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், நிலங்களோட விலை வந்து ஏறுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் செல்வந்தர்களாக இருக்கிறவங்க, அதாவது பணம் வைத்திருக்கிறவர்கள், அவர்களுடைய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால நீங்க எப்பவுமே பொருளுக்கு டிமாண்ட் இருக்கும்போது தான் விலை ஏறும். ஸோ இந்த சமயத்தை வந்து அத்தியாவசிய பொருட்கள் சார்ந்த மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அதனால நாம் வந்து இப்போ அனாவசியமாக பண்ணுற விஷயங்கள்லாம் வீட்டில் பண்ணணும். வீட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அனாவசியமாக பண்ணுற எந்த விஷயத்தையும் இப்போ பண்ணியிருக்க மாட்டோம். புதுசாக போய் ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்றது இப்போ எடுத்திருக்க மாட்டோம். தேவையா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதை வந்து COVID-19 தான் பண்ணுச்சு. ஸோ இப்போ அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் கட் ஆகும் பொழுது அவசியமான விஷயங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இது சேலஞ்சு தான், ஆனால் அவசியமான பிஸ்னஸ்க்கு மிக மிக எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த சூழ்நிலையில மனசுக்குள்ள ஓட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நாளைக்கே ஒரு பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் கேள்வி, இது அவசியமான பிசினஸா இல்லை கொஞ்சம் அத்தியாவசியமான இல்லாததா? அவசியமான பிசினஸ் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன கேட்டா ரேவதி பாலச்சந்திரன் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆவின் மில்க். அதுல அந்த ஆவின் விட்டுருங்க, அது பிராண்ட், அது எந்த மில்கா இருந்தாலும் ஃபைன். பட் மில்க் அப்படின்றது வந்து இப்போ ஒரு அத்தியாவசிய பொருள், ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக தான் இருக்கு. அதனால இந்த டைம்ல தான் வந்து அதற்கான, அது நீங்க இன்னும் எவ்வளவு கடைகள் வந்தாலும் அது வித்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க பீஸா சாப்பிட்றது, மெக்டொனால்ட்ஸ் போகிறது,
அதான் இப்போ கடைக்கு போக பயமா இருக்குல்ல சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது வீட்டில இருந்து பொருட்கள் தயாரித்து சாப்பிட்றதுன்றது தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பிரைமரியா என்ன ஆகுது, இந்த மாதிரியான பொருட்கள், உணவுப் பொருட்களை வந்து வாங்கி நாம் வந்து நம்மளே செஞ்சுக்கிறது, நம்மளே சாப்பிட்டுக்கிறது. இப்போ பால்னா பாலை வாங்கி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது. பிரேமா வெங்கடேஷ் அவங்க யாழ் இவங்கெல்லாம் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற அத்தியாவசிய உணவு என்ன, அதை நோக்கி போயிட்டாங்க. ஸோ இங்கே சேலஞ்சு இருக்கு அப்படின்றது எவ்வளவு உண்மையோ அதுக்கு ஈக்குவலா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஷூ ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்க, காஸ்ட்லியான ஷூ ஸ்டோர் போகுமா? இட் ஒன்ட் ஒர்க். இட் ஒன்ட் ஒர்க். ஆனால் இன்னைக்கு ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதனுடைய சேல்ஸ் வந்து ராக்கெட் இதில் போயிட்டு, இன்ஃபேக்ட் சப்ளை பண்ண முடியல அவங்களால. நான் இங்கே ஒரு கம்பெனியில் பேசும் பொழுது நார்மலாக அவங்களுக்கு வந்து விற்கிற ஒரு ட்ரெட்மில் வச்சுக்கோங்க, ட்ரெட்மில் வந்து நார்மலாக விற்கிறது வந்து 10 விற்கிது அப்படின்னா ஒரு மாதத்தில், கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்தில் 30 விற்க ஆரம்பிச்சு. வெளியில் வாக்கிங் போகிறது சேஃப் இல்லை, ஸோ ட்ரெட்மில் வாங்குவோம், வீட்டில் வச்சு. ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே வந்து பிஸ்னஸ் போச்சுன்றது கிடையவே கிடையாது. அத்தியாவசிய பொருட்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹேர் கட் பண்ணுறது, இது நம்ம ஸ்டாப் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் வெளியில் போய் பண்ணுறதுக்கு பயம். அப்போ இதே டைமில் என்ன வந்து நல்ல கண்ணாவுண்டான் சேல்ஸ் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா, ட்ரிம்மிங் மிஷின். அந்த ட்ரிம்மர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைட். அதாவது இதுவரை வாழ்க்கையில் ட்ரிம்மர் எனக்கு தெரிஞ்ச 45-46 வருடங்கள் ட்ரிம்மர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணாதவங்க 50 வருடங்கள் 40 வருடங்கள் ட்ரிம்மர்னே ஒன்று யூஸ் பண்ணாதவங்க இப்போ வந்து ட்ரிம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அங்கே போகணும் ஏதாவது அப்படின்னு. அதே சமயம் எக்ஸலண்ட்டான, அதாவது கிளென்லினஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராப்பரான செட்டப்போடு இருக்கிற சலூன்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆகுது. அவங்க நல்லா போகுது, அவங்களது எக்ஸலண்ட்டாக போகுது, அவங்களது ஸ்டாப்பே ஆகலை. அப்போ எங்கே ஸ்டாப் ஆகுது? நார்மலாக கடை வச்சுருக்கிறவங்க, ஹைஜீனிக்காக இல்லாதவங்க, அங்கே தான் வந்து கட் ஆகுது. உங்களுக்கு இப்போ என்ன, இப்போ ஒரு விஷயம் பேசிக்காக நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம். ஃபார் ஹூம்? ஹைஜீனிக்காக இருக்கிற அத்தியாவசிய பொருட்கள் விற்கிற அத்தனை பிஸ்னஸ்க்கும் இது ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. மொபைல் விற்கிற மாதிரி அதிகம் வித்துட்டு இருக்கிற இன்னொரு ஏரியா வந்து கேமராஸ். இவ்வளவு கேமராஸை வந்து இதுக்கு முன்னாடி விற்றதே இல்லைன்றாங்க. லேப்டாப்பில் கேமரா இல்லையா, உடனே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா வாங்கி செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த கேமராஸ் வந்து இன்னைக்கு மஸ்டாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கே எப்பவுமே உலகம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் முன்னேறிக்கிட்டே இருக்கும். உலகம் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப்பே ஆகாது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போயிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட அது ஸ்டாப் ஆகாது. அப்போ அந்த உலகம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்னா, அந்த போகிற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. நம்ம வந்து சேலஞ்சை மட்டும் பார்த்துட்டு நின்றுட்டோம்னு வைங்களேன், இட்ஸ் அவர் மிஸ்டேக், அவர் இன்னர் டயலாக் மிஸ்டேக். ஸோ இன்னைக்கு நியூ நார்மலில் மனசில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்,
there is a challenge and there is an opportunity. அப்போ நாம் பார்க்க வேண்டியது எது? சேலஞ்சை பார்க்கணும், ஆனால் சேலஞ்சுக்கு பக்கத்துலேயே அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குற பக்குவம் நமக்கு வரணும். வந்தால் தான் முடியும். விவசாயம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் விவசாயம் சிறப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயத்தில் வர்ற பொருட்கள் இப்போ 2 விதமாக இருக்குது. விவசாயம் நீங்கள் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது ஒரு பகுதி, அது ஒரு பக்கம். ஆனால் வீட்லேயே விவசாயம் பண்ணி அதுல இருந்தே சாப்பிட்டுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நடந்துருக்கு. அப்போ இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்ன? சேலஞ்சு பெரிய லெவலில் சேலஞ்ச். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவை இருக்கு. ஹைஜீனா இருக்கிற பொருட்களுக்கு, ஹைஜீனா இருக்கிற இடங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கோல்டு நிறைய விற்கிது, அது அத்தியாவசிய பொருள் இல்லையே அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம். இன்னைக்கு வேற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷனே இல்லை. எல்லாரும் ஏழ்மை நிலையில் இல்லை, சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. சம்பாதிச்சா அதை எதில் கொண்டு போய் போடுறதுன்னு தெரியல. முதல்லன்னா ரியல் எஸ்டேட் அது இதுன்னு ஏதாவது கொஞ்சம் வளருது, அது இதுன்னு. இப்போ ஏதாவது வாங்கி இன்னும் கீழே போயிடுச்சுன்னா இப்போதைக்கு இருக்கிற சேஃபஸ்ட் ஆப்ஷன்றது கோல்டு. அதனால தான் கோல்டில் போடுறாங்க. தட்ஸ் வை கோல்டு இஸ் க்ரோயிங். ஸோ இப்போ நீங்கள் பேஸ் பிலீஃப்க்கு வந்துடுவோம். இது வியாபாரம்னு எடுத்து பேசினது. இங்கே சேலஞ்ச் இருக்கு. அதே சேலஞ்சுக்கு பக்கத்துலேயே ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இங்கே இப்போ 5 PM லைவ்ல இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் எதையெல்லாம் சேலஞ்சுன்னு பார்க்குறீங்களா? ஆஃப்கோர்ஸ் சேலஞ்ச். ஆனால் அந்த சேலஞ்சுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்கும். நான் ஏற்கனவே எழுதியிருந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் ட்ரைனிங்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஆன்லைன் ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க. 20 பேரை வச்சு ஒரு ஹாலில் 4 நாட்கள் ட்ரைனிங் நான் பண்ணுவேன். இப்போ 20 பேரை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக 1-to-1 ட்ரைனிங்காக மாற்றிடலாம். பர் பர்சனுக்கு இவ்வளவு அப்படின்ற, அதாவது இவ்வளவு ஹவர்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டைலுக்குலாம் வந்தாச்சு. ஸோ there is always an opportunity. So what is the inner dialogue? Yes, of course there is a challenge, but that is where the opportunity lies. இதுதான் the first inner dialogue for us. இந்த இன்னர் டயலாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களில் யாராவது ஒருத்தங்கள்ட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்னர் டயலாகை சரியாக வச்சுக்கல அப்படின்னா வேற எதுவுமே கண்ணில் தெரிய போகிறதில்ல. இதுதான் பிரைமரி. there is a challenge, but there is an opportunity. ஆன்லைனில் உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை ஆன்லைனில் இப்போ சொல்ல முடியும் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அந்த மாதிரி தான் இருக்குது உலகம். உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அதை ஆன்லைனில் உங்களால் இப்போ சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. there is a challenge and there is an opportunity. ஸோ கெட் ரெடி. இப்போ இது உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தங்கள்ட்ட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. மோகன்குமார் சார், உங்கள்கிட்ட பேச முடியும்? எஸ், உங்களை தான் கால் பண்றேன். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கடை பிஸியா இருக்கிற டைம் நான் டைம். சரி, இப்போ நீங்க எதை சேலஞ்சா இருந்தத ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து முடிவுகள் எடுத்து
நான் ஏன் ஏன் என் சுச்சுவேஷன் பொறுத்தவரையும் வந்து கடைங்க நிறைய ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் பக்கத்துல வந்து ம். கடைங்க நிறைய ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தான் முதல்ல நான் யோசிப்பேன். சரி. ஏன்னா எப்பயுமே அந்த சுச்சுவேஷன் அமையாதுல்ல. ம். அந்த கரெக்ட் சுச்சுவேஷன் எப்ப அமையுதுன்றது நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும். கரெக்ட். ஏன்னா பக்கத்துல வந்து புது புது கடைங்க ஓபன் ஆயிட்டே இருக்கு. அவன் எப்படின்னா, இப்போ நான் ஒரு முட்டை விக்கிறேன்னா தனியா முட்டைக்குன்னே ஒரு தனி கடையே ஆரம்பிக்கிறாங்க. ம். ஏன்னா அதுதான் வந்து புது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. கடையும் கரெக்ட். நான் எல்லாம் இப்போ அவங்களுடைய வேற வியாபாரம் வந்து சரியா இல்ல. அப்போ முட்டை இன்னைக்கு அதுக்கான விலை வேற ஏதாவது அஞ்சு ஒரு ரூபா ஆப்ஷன். போல இருக்குது. முட்டை இன்னைக்கு விலை 7 அஞ்சு ரூபா ரூபா போல. 7 ரூபா. இன்னைக்கு 7 ஆ. ரூபா சார். அதான். அப்போ அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மணியை எப்படி நம்ம இது பண்ணிக்க முடியும், சேவ் பண்ணிக்க முடியும் யோசிக்கிறாங்க எல்லாரும். கரெக்ட் ஏன்னா இப்போ வந்து மணி வந்து ரொட்டேஷன் ஆகாதுல்ல, எங்கேயோ ஒரு கரெக்ட் இடத்துல லாக் ஆகுது. கரெக்ட் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி மணி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் ரொட்டேஷன் பண்ண முடியாது. கரெக்ட் நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால அவங்க காசை செலவு பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. கரெக்ட். அதனால இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால என்ன ஆச்சுன்னா காசு அப்படியே லாக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ நம்ம அதுக்காக முயற்சி எடுக்காம இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல இருப்பாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சேன் நானு. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சேன். இப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க பெரிய, அதாவது வெளியில பண்ணின்னு இருந்தவங்க, கடையை நம்பின்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைரக்டா வந்து கஸ்டமர் கிட்டே போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்டான்னா ஆ நீங்க ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஏஜென்ட், அதுக்கப்புறமா நீங்க கடைக்காரங்க, அதெல்லாம் இல்ல இப்போ. அதுக்கப்புறமா கஸ்டமர். இது என்ன பண்றாங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா கஸ்டமர் கிட்டே போயிடலாம். ஏன்னா ம். இந்த 4 பேருடைய இது வந்து கட் ஆகுதுல்ல. ஆமா அதனால டைரக்டா போனா அவங்க ஒரு இன்கமும் நம்ம ஒரு இன்கம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூவும் கொஞ்சம் ஏறும்ல, அதே மாதிரி பிரைஸ் கொஞ்சம் குறையும். இதுதான் அவங்க கரெக்ட் யோசிக்கிறாங்க. அதனால என்ன கரெக்ட். பண்ணேன்னா நானு இந்த டைம் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கே, ஒரு ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதுதான் சரி. நான் ஏற்கனவே நான் தெரிஞ்ச இது இருந்தது, துணி வியாபாரம். அதே இது என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் நானும் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில விஷயம் இதுக்காக அது டிராப் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க அந்த WSIS போட்ட உடனே ஏதோ ஒண்ணு நம்மளால முடியல அப்படின்னா அது எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் தானே அர்த்தம். சரி மறுபடியும் எடுத்து பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால தான் முதல்ல அதை எடுத்தேன். வெரி அது குட். நான் எடுத்த நேரம் என்னவா தெரியல. அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே ரொம்ப டைட்டா இருக்கு. ம். இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே ஆர்டர் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு சார். அவங்க வந்து வெரி குட். என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தாங்கல்ல ஆர்டர், இப்போ அந்த ஆர்டருக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா ஆ வர ஆர்டருக்கு வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆர்டரும் கொடுக்கணும், இந்த ஆர்டரும் கொடுக்கணும் டைமிங்குள்ள. அதனால நான் என்ன பண்ணேன்னா எதுவுமே இப்போ மேடமோடைய மசாலா ஐட்டமா இருந்தாலும் சரி, அபி சோப்பா இருந்தாலும் சரி, இல்ல துணி ஐட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இறங்கி போகணும். இறங்கி போகாம நம்ம முயற்சி செய்யாம முடியாது, வராது, கிடையாது இதுன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா எல்லாமே சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. எப்ப சாவு வரும் யாருக்கும் தெரியாது. அதுக்காக உட்காந்து ஓனாதுன்னு இருக்க முடியாது. இறங்கி போவோன்றதுனால இறங்கி ஆரம்பிச்சேன் சார். வெரி குட். அபி சோப்ஸ் எப்படி போகுது? நல்லா எல்லாம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இப்போ சவுண்ட் சூப்பர் மார்க்கெட்ல முடிச்சிட்டீங்க போல பேசிட்டு இருக்கு. இருக்கோம். சூப்பர் மார்க்கெட்ல பேசிட்டு இருக்கேன் சார். வெரி குட் வெரி குட் ஓகே ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 daysல தெரிஞ்சிடும் ரிசல்ட். வெரி குட் வெரி குட். நல்லா பேசு. அதாவது நல்லா பேசு. எல்லாருக்குமே இயற்கை மேல எல்லாருக்கும் ஒரு இயற்கை மேல நம்பிக்கை நிறைய வந்துருச்சு. பேருக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா என்னன்னா இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இருக்கிற காசை செலவு பண்ணக்கூடாது யோசிக்கிறாங்க. கரெக்ட். ஏன்னா சேஃபா இன்கம் வச்சுக்கணும். என்ன, நாளைக்கு எப்படி ஆகும்னு யாருக்கும் ஒரு தெரியாது. அரசியலும் சரி இல்ல வியாபாரத்திலும் சரி ஒரு நிலைத்தன்மை இல்லாம டைமா இருக்கு. கரெக்ட் அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அது ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அது எவ்வளவு தூரம்னா போவோம். ஆனா நம்ம ரேஞ்சுக்கு அவங்க நான் சொல்றேன். கரெக்ட். வேற ஒண்ணு இல்லை, இதுதான். வெரி குட். தேங்க்யூ 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 தேங்க்யூ.
மோகன் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. மோகன் ஃபர்ஸ்ட் பேசினது இன்னும் ஞாபகத்துல இருக்கு எனக்கு. இப்ப மோகன் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆஹ் இப்போ அபி சோப்ஸ், பிரேமா மேடம் அனுப்புற ஃபுட் ப்ராடக்ட்ஸ், யாழ் ஏதாவது அனுப்பிச்சாங்கன்னா அது, ஸோ எதுவா இருந்தாலும் எந்த ஒரு ப்ராடக்டையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, இறங்கி செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது. அதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இதே இதே மோகன் சாரோட, மோகன்குமார் சார் கடையில இருந்து ஒரு 4 கடை தள்ளி யாரோ ஒருத்தர் கடையை மூடி இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, இல்லைங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இனிமேல்லாம் கஷ்டங்க அப்படின்னா, அதுதான் இன்னர் டயலாக். அவரோட இன்னர் டயலாக் அதுதான். அப்ப அந்த இன்னர் டயலாக் தான் அவரை வந்து அந்த முடிவை எடுக்க வைக்குது. யதார்த்தம் வந்து இப்ப நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். யதார்த்தம் வந்து வெளியில இல்ல, இன்னர் டயலாக்ல இருக்கு. யதார்த்தம் வந்து வெளியில இல்ல, இன்னர் டயலாக்ல இருக்கு. நீங்க எடுக்கிற இன்னர் டயலாக் தான் உங்களுடைய யதார்த்தம். யுவர் இன்னர் டயலாக் இஸ் யுவர் நியூ நார்மல். யுவர் இன்னர் டயலாக் இஸ் யுவர் நியூ நார்மல். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் இப்படி பேசுறதுனுடைய காரணம் என்னன்னா, சும்மா ஏதோ 10 இன்னர் டயலாக் இருந்தாங்க, 10 இன்னர் டயலாக் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுல யூஸ்லெஸ். அது ஒவ்வொரு இன்னர் டயலாக்கு பின்னாடியும் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து நாம கையில எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிராக்டிக்கலா நம்ம கிட்டயே ஆட்கள் இருக்காங்க. இப்ப மோகன் சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் பாக்குறாரு. ஏற்கனவே வந்து ஒரு தொழில் செய்தது பாதியில் நிறுத்தினதை வந்து திரும்ப கையில எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறாரு. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்து எடுக்கிறாரு. ஸோ அப்ப திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். என்ன மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள்னு நான் அங்கதான் சொல்றேன். மோகன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார், கவனிச்சீங்களா? அதாவது கையில பணம் இருக்கு, நாளைக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு பைசாவையுமே யோசிச்சு செலவு பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பீப்புள். தட் இஸ் குட். நீங்க இப்போ அதே மாதிரி எனக்கு என்னுடைய பக்கம் பார்த்தீங்கன்னா, அறிவு சம்பந்தமான, இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறது, உங்களை வெல்ல எக்யூப் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் பீப்புள் வந்து they are investing, they are ready to invest. ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில நம்மளுடைய சிந்தனைகளை வந்து பாசிட்டிவா வச்சுக்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, தட் இஸ் வெரி மச் வெல்கம். அதனாலதான் வந்து ஸ்டோரி டெல்லிங் கோர்ஸ் ஆகட்டும், அவரு நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட செல்ஃப் டிஃபென்ஸ் கோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு காரணமே இது. இது எல்லாம் வந்து மனிதனை வந்து எக்யூப் பண்ணிக்கிறது. ஸோ மனிதன் எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றான் பாருங்க இந்த டைம்ல, தன்னை எக்யூப் பண்ணிக்கிறதுல, அத்தியாவசிய பொருட்கள்ல, ஹைஜீன் சார்ந்த விஷயங்கள்ல, மெடிக்கல் மருத்துவம், இதுக்குள்ளதான். அனாவசிய பொருட்கள் நிச்சயமா கிடையாது. இப்ப வந்து ஒரு ஒரு சாதாரணமா வந்து கோட் சூட்ல சுத்துற ஆள் வந்து இப்ப வந்து கோட் சூட்டை வந்து ஒரு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குவாரா அப்படின்னா வாங்க மாட்டார். வேண்டாம், இருக்கிறத போட்டுக்குவாங்க நினைப்பார். மினிமலிசம் ரொம்ப நேச்சுரலா நடக்கிற ஒரு ஏரியா இது. மினிமலிசம் சார்ந்து ஏதாவது பிசினஸ் இருக்குன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹிட். நான் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன். மொத்த வீடே, ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்க, மொத்த வீடே ராஜேந்திர குமார் எழுதின மாதிரி மொத்த வீடே ஒரு 5,00,000 ரூபாயில 10,00,000 ரூபாய்க்குள்ள கட்டிட முடியும் அப்படின்ற டெக்னாலஜி இப்ப யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். மொத்த வீடே அவ்வளவுதான், ஆனா வீடு பார்க்கறதுக்கு கிராண்டா இருக்கும். ஆனா மொத்த வீட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 10,00,000 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். அப்படின்ற மாதிரி நீங்க மெட்டீரியலை எதை வச்சு வேணாலும் கட்டுங்க. அப்படி ஒண்ணு கொண்டு வந்தா அந்த திஸ் இஸ் த சேலஞ்ச், திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிலீஃப் நான் சொன்னது. ரெண்டாவது பிலீஃப், இன்னைக்கு வந்து ஐ திங்க் 2 பிலீஃப் தான் நம்மளால பார்க்க முடியும். பரவாயில்ல, எனக்கு வந்து எல்லா பிலீஃபையும் வேக வேகமா பார்த்துட்டு போறதை விட
ஒரு பிலீஃப் பார்த்து அதை பத்தி நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான மனிதர்கள்ட்ட பேசி நம்ம போறது வந்து இன்னும் சிறப்பா இருக்க முடியும். ஸோ அதனால இப்போ ரெண்டாவது பிலீஃப் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமானது. நம்மள எத்தனை பேர் இந்த இன்னர் டயலாக வந்து சரியா கேட்கிறோம் தெரியல, பார்ப்போம். இன்னர் டயலாக் 2. திஸ் இன்னர் டயலாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கவனிங்க. ஐ கான்ட் டூ திஸ் அலோன். ஐ வில் டேக் சப்போர்ட், ஹெல்ப். இப்போ இந்த மாதிரியான ஒரு டைம்ல தனியா நான் பண்றது, நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, முட்டாள்தனம். ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சேலஞ்சிங்கான ஒரு சைட்ல இருக்கு. அப்ப ஆல்ரெடி மார்க்கெட் சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு டைம்ல நீங்க வந்து ஐ கேன் டூ திஸ் அலோன், நானே பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது பாருங்க. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னர் டயலாக் என்ன? ரெண்டாவது இன்னர் டயலாக், ஐ கான்ட் டூ திஸ் அலோன், ஐ வில் டேக் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப். நான் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டேன், ஒரு ஹெல்ப் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு முக்கியமான இன்னர் டயலாக். நீங்க ரேகா வெங்கி அவங்களை கேளுங்க. அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தது வந்து, பட் அவங்க செய்ய ஆரம்பிச்சது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து குக் பண்ணி வீட்டுல இருந்தே குக் பண்ணி அனுப்புறதுன்னு செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்க கரூர் சைட்ல அவங்க ஹிட்ல இருக்காங்க. அவங்க சிங்கிளா 1% செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப பிரேமாமா செய்யறாங்க, ஒருத்தங்க செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாழ் செய்யறாங்க, ஒரே ஒருத்தங்க அவங்க மட்டும் செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கோகிலாவல்லி நாயகம் கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க ஒருத்தங்க சிங்கிளா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, யூ ஆர் சப்போஸ் டு டேக் சப்போர்ட். நீங்க சில சப்போர்ட்லாம் எடுக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா போய் நீங்க கேட்க வேண்டியது, எனக்கு இது தெரியல, எனக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இன்னர் டயலாக் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நியூ நார்மல் வந்து நத்திங், ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்ப இருக்கிற டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல ஐ கான்ட் டூ திஸ் அலோன், ஐ கான்ட் டூ திஸ் அலோன், ஐ வில் டேக் சப்போர்ட் அல்லது ஹெல்ப். கடந்த 2 மாதமாக எனது கடையில் சுமார் 4 வருடம் விற்காமல் இருந்த டெட் ஸ்டாக் அனைத்தும் பெரும்பான்மையாக விற்றுவிட்டது. ராஜேந்திரகுமார் அப்படின்றவர் வந்து இஃப் ஐம் ரைட் அந்த கோல்டு மார்க்கெட்ல கவரிங் அதுல வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கேன். Not only with the market perspective, but for most of the things we need support. 2 hands are better than one. இல்ல, இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு மீனு சந்தோஷ். அதாவது நார்மல்ல, நியூ நார்மல்ல இதுக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி நீங்க சிங்கிளா பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா காலையில எந்திரிச்சு ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு வந்து படுத்து முடியும். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இப்ப எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறது வந்து சேலஞ்சா மாறி இருக்கு. வெளியில ஒரு 100 பேர் ஓடிட்டு இருந்ததுல ஒரு 60 பேர் தான் ஓடிட்டு இருக்காங்க. மீது 40 பேர் வந்து வீட்டுல போய் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 ரீசன், ஒன்று பண்ண முடியாதுன்றது, இன்னொன்னு கையில பணம் நிறைய இருக்கு, பாத்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த 60 பேர் தான் இருக்காங்கன்னும் போது ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து குறையுது. ஓவரால் ஸ்ட்ரென்த் குறைவுன்னும் போது உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ், சிங்கிளா நீங்க பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் குறைவு. ஸோ டேக்கிங் சப்போர்ட் ரொம்ப முக்கியம், டேக்கிங் ஹெல்ப் ரொம்ப முக்கியம். எப்பவுமே ரொம்ப முக்கியம், அது வேற. ஆனா நியூ நார்மல்ல இந்த இன்னர் டயலாக் ரொம்ப 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 முக்கியம். என்னால இதை தனியா பண்ண முடியாது, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் சப்போர்ட். இப்ப நீங்க இந்த
நான் சொன்ன பேர் சொன்னவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க எழுதுவாங்க. இப்போ ரேகா வெங்கி எழுதியிருக்காங்க, ஐ எம் டேக்கிங் மதர் இன் லா சப்போர்ட் which increased fees in home. I'm giving order to Parota Master. I'm giving orders to Murku Tata. I'm giving orders to Adresam Akka. But I have choose them to be best and customers very, very happy. நீங்க ஒரு கனெக்டிங் பாயிண்டா தான் இருக்கணும். நீங்க ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருந்து அங்கங்க இருந்து சப்போர்ட் எடுத்து ரெஸ்பெக்ட் நீங்க நிறைய எடுக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நானே எல்லாம் பண்ணணும். இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அதுல வந்து நானே போய் பரோட்டா போடணும், நானே முறுக்கு பண்ணணும், நானே அதிரசம் பண்ணணும், நானே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இட் டோன்ட் ஒர்க். இட் டோன்ட் ஒர்க். அதுவும் குறிப்பா நியூ நார்மல்ல இட் டோன்ட் ஒர்க். டேக் சப்போர்ட். டேக் சப்போர்ட் ஆஃப் பீப்புள். உங்களோட நியர் அண்ட் டியர் எடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் எடுங்க. இப்போ இங்க நிறைய பேர் போட்டிருக்கிற மாதிரி 5 PM ஃபேமிலி, இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எடுங்க. ஏன்னா திஸ் இஸ் த டைம். அவங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவைப்படுது, அவங்களுக்கும் தேவைப்படுது. இப்போ இந்திரா மேடம்ன்றவங்க சோப்பை பத்தி பேசுறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. நல்லா இருந்தா தான் 2வது தடவை வாங்க போறாங்க. 2வது தடவை 3வது தடவை வாங்குறாங்க அப்படின்னாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன் நல்லா இருக்குன்றது அடுத்த கேள்வி. ஏன் நல்லா இருக்கு? நேச்சுரலா பண்றாங்க. சரி, நேச்சுரலா பண்றத வாங்குறதுக்கு ஒரு குரூப் வெயிட்டிங்ல இருக்கு. இங்கதான் சப்போர்ட் தேவைப்படுது. இங்கதான் சப்போர்ட் தேவைப்படுது. நேச்சுரலா யாராவது பண்ணாங்கன்னா அதை வாங்கிக்கலாமே அப்படின்னு வாங்குறதுக்கு ஒரு குரூப் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த பக்கம் நேச்சுரலா பண்றேன், நான் மட்டுமே பண்ணி நான் மட்டுமே விற்பேன் அப்படின்னா இட் டோன்ட் வொர்க். யூ டேக் சப்போர்ட், டேக் ஹெல்ப். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. அதுவும் நியூ நார்மல்ல அது அந்த இன்னர் டயலாக் தான் இட் இஸ் கோயிங் டு ஒர்க். அப்போ சேல்ஸுக்கு மட்டும் இல்லை இந்த டேக் சப்போர்ட்ன்றது. இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்க பண்றீங்க, அதுல வந்து உங்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா கேட்கறது. அதை கேட்கறது வந்து நார்மலா பண்ண மாட்டோம். நீங்க COVID-19க்கு முன்னாடி நீங்க கேட்காமலே கூட சர்வைவ் ஆயிருப்பீங்க. ஏன்னா 100 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. COVID-19க்கு அப்புறம் 100 பேர் இல்லை. மார்க்கெட்ல 60 பேரோ 65 பேரோ 70 பேரோ தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் சப்போர்ட் தேவை, உங்களுக்கும் சப்போர்ட் தேவை. இதுல யார் சப்போர்ட் கேட்கிறாங்களோ, யார் ஹெல்ப் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஹிட். நீங்க வீட்லயே ஒரு சின்ன மீட்டிங் போட்டு எல்லாரையும் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, எனக்கு இதுதான் ப்ராப்ளம், உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும்னு கேட்டு பாருங்க. ஹெல்ப், ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், கெட்டிங் சப்போர்ட், அதுதான் வந்து பெஸ்ட் திங் ஹேப்பனிங் அட் திஸ் டைம். அதுதான் வந்து செகண்ட் இன்னர் டயலாக். ஐ கான்ட் டூ திஸ் அலோன். அதை முதல்ல அக்செப்ட் பண்ற பக்கம் இருக்கு. பிஃபோர் COVID-19 நீங்க தனியா கூட பண்ணிருப்பீங்க, தனியா கூட உங்களால பண்ண முடியும். ஆனா இப்போ அப்படி. அப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, பொது மக்கள்கிட்ட நீங்க போய் சேர்றதுக்கு பல சேனல்ஸ் இருந்தது. இன்னைக்கு யாராவது அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாக்குறீங்களா? இப்ப ரீசெண்டா நகைக்கடையில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், இப்ப வருதா? ஏன்னா இப்ப வர்றது இல்லை. இப்ப யாரும் போய் அதெல்லாம் அவ்வளோலாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து 1 crore 2 crores கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் யாரும் இல்லை. ஹீரோயினை மட்டுமே பிராண்ட் அம்பாசிடரா போட்டுட்டு இருந்த ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் வந்து இப்ப வெறும் கோபிநாத்துக்கு வந்துருச்சு. கோபிநாத் தான் இப்ப பிராண்ட் அம்பாசிடர். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கோபிநாத்தே இருக்க மாட்டாரு. யார் பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாருன்னா கஸ்டமர் தான் பிராண்ட் அம்பாசிடரா மாறுவார். இந்த ஹெல்ப்பை, இந்த சப்போர்ட்டை எடுக்க தெரிஞ்சவங்க குயிக்கா முன்னேறிடுவாங்க. இதை எடுக்க தெரியாதவங்க வெரி டிஃபிகல்ட். ஸோ சிங்கிள் பர்சன் பிசினஸ் அப்படின்றது நியூ நார்மல்ல இட் ஒன்ட் ஒர்க். நான் காலையில் எந்திரிக்கிறேன், யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், யாரும் எனக்கு எதுவும் தர தேவையில்லை, என்கிட்ட திறமை இருக்கு,
அதை நான் வந்து இப்ப பேசுறேன், அதை பேசினா அது ஹிட் ஆயிடும். No, it won't work. Not in new normal. You are supposed to take help. நிறைய சாம்பிள்ஸ் இங்க இருப்பாங்க. நான் அதுல யார்ட்டையாவது பேசுறேன். ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் எடுக்கிறது என்ன சார், இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே? இல்ல, நிறைய பேர் எடுக்க மாட்டோம். ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நல்லா தானே பண்றோம், பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. நீங்க ஹெல்ப்பும் சப்போர்ட்டும்ன்றது இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க தான் உங்க ப்ராடக்ட பத்தி பேசணும். நீங்க தான் உங்க ப்ராப்ளம்ஸை பத்தி பேசணும். பேசினாதான் உங்களுக்கு ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் வரும். நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. எப்படி தெரியும்? இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்னா அதுக்கு யாரோ வருவாங்க, ஆனா இந்த இடத்துல எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா யாராவது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல. எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. எனக்கு இந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்லாமலேயே புரிஞ்சு வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை. இட் வாண்ட் ஒர்க். ஓகே, ஸோ வீடியோ சரியா வரல அப்படின்னு சொல்றீங்க. நான் வேணா கட் பண்ணிட்டு திரும்ப வரேன். இஸ் இட் ஃபைன்? வீடியோ இஸ் நாட் கிளியர் இட் சீம்ஸ். கட் பண்ணிட்டு திரும்ப வரட்டுமா? இல்லைன்னா ஐ வில் கால் சம்மன். எடுத்துக்கிறது, ஹெல்ப் எடுத்துக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? நாம வந்து ஹெல்ப் எடுத்துக்கிறோம் மற்றவங்களுக்கு இருந்து அப்படின்றத பத்தி ரொம்ப முக்கியமான செகண்ட் பிலீஃப், செகண்ட் இன்னர் வாய்ஸ். ஸோ அந்த இன்னர் வாய்ஸை வந்து ஃபைன், ஐ எம் ஹியர் ஒன்லி. ஓகே, அந்த செகண்ட் இன்னர் வாய்ஸை பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ பாசிபிளி யாருகிட்ட சப்போர்ட் எடுக்கலாம்னு பார்த்தா, நான் யாழ் மேடம் தான் கூப்பிட்டேன் ஆக்சுவலா. Okay, I will take the call of Jawahar Krishnan. ஜவஹர் கிருஷ்ணன் சார் இருக்கீங்களா? ஐ திங்க் பேண்ட்வித்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா இன்னைக்கு ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இப்படி பாக்குறது, மீண்டும் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது. அதேதான் வேலை. அளவிட முடியாத மகிழ்ச்சி உண்மையிலேயே. அந்த நீங்க அத புரிதலோடு கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஐயோ எங்கடா இவ்வளவு சீக்கிரமா நம்மளுடைய தன்னம்பிக்கைங்கிறது இருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை,
அப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தது மனசு. அது கேட்டுட்டாருன்னா பரவாயில்லையேன்னு கரெக்டா நீங்களே அதுக்கான நல்ல நீண்ட ஓய்வு எடுத்து நல்லா மீண்டும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஓகே. அருமையா இப்போ போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உழைப்பு நீங்க சொன்ன மாதிரி 4 ஆதரவுகள், நல்ல நட்புகள், ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் சேர்த்தி நமக்கு பிடித்த மாதிரி நம்மளுடைய வேவ் லென்த்துக்கு, நம்மளோட புரிதலுக்கு, சுவைக்கு ஏற்றபடி நம்ம கரெக்டா ஆளுகளை செட் பண்றதுக்கு இயற்கை தான் ஜெய். ஒவ்வொரு விதத்திலயும் கூட நான் ஒரு ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி அங்க நிக்குது. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வழி சொல்றதுக்கு. அந்த வழி அடைச்சிட்டா கூட நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல ஏதோ ஒரு தவறு இருக்கு, கொஞ்சம் காத்திருப்போம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் வெற்றி அடையிறேங்க ஜெய். ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே. பாருங்க எல்லா பொருட்களுமே நிறைஞ்சு எல்லாம் பார்சல். இது பாருங்களேன், எல்லாருக்கும் பார்சல் அனுப்புற அளவுக்கு எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னா இதோ பாருங்க எல்லாமே நம்ம அனுப்புறதுக்கான தயார் நிலையில இருக்கிற இதுதான் உணவு. மகிழ்ச்சியா இருக்குங்க ஜெய். நான் ஒவ்வொன்றும் ரொம்ப சிரத்தையோட ஒருத்தரோட விருப்பத்தையும் ஃபீட்பேக்கையும் கேட்டு அதிகமா மெனக்கிட வேண்டியதாதான் இருக்குது. நம்ம உடனடியா இதுல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குருட்டாம்போக்குல எல்லாம் ஈச் அண்ட் கான்சியஸோட என்ன செய்யணும், எதுல தப்பு பண்றோம், எதை என்ன இன்னும் அக்கௌண்ட்டும் வாங்கும் விலை விற்கும் விலைன்னு கொஞ்சம் இன்னும் எனக்கு முன்ன பின்ன எனக்கு இன்னும் இதுல அனுபவங்கள் குறைவா இருக்கிறதுனால இதையும் நானே தான் கத்துக்க வேண்டியதா இருக்கிறதுனால கொஞ்சம் காலம் எடுத்துக்குது. மத்தபடி இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்ப நம்ம இந்த 2வது டயலாக் பார்த்ததுல அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அக்கவுண்ட்ஸ் வாங்குறது விக்கிறது இந்த சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இந்த சப்போர்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க இந்த சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்றது கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கு நிறைய பேர். ஒரு உதாரணத்துக்கு அனு மேடமோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, இவரு சங்கர், அவரு இது எல்லாத்தையும் அழகா பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பாங்க ஜெய். அவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவர் உங்களோட வரவு வைக்கிறது போறது அது எல்லாத்தையும் கரெக்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு. அவர் அழகா அதை பண்ணி கொடுப்பாரு. யோகராஜ் அழகா பண்ணி கொடுப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள்ல கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா லைஃப் லாங்கா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அதனால நியூ நார்மல்ல 2வது முக்கியமான இன்னர் வாய்ஸ் சப்போர்ட்ட கேட்டு எடுத்துக்கிறது. தனியா பண்ணவே முடியாது. நம்ம கேட்டு எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க நம்ம கேட்டா போதும் சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா அந்த பக்கமும் ஆட்கள் வெயிட்டிங் கொடுக்கறதுக்கு எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. அது நம்ம ஃபேமிலிலயே ஒவ்வொருத்தருமே நேத்து இந்திரா கூப்பிட்டு நான் என்ன பண்ணலாம், அதிகப்படியா நான் செஞ்சிட முடியுமா, எப்படி பண்ண, நீங்க எப்படி பண்றீங்க இப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறாங்க. நான் பிரேமா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், எனக்கு இந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது, பொருள் இன்னும் பாட்டில்களே வாங்க வேண்டியது இருக்கு, நீங்க எனக்கு பாரிஸ்ல இருந்து வாங்கி அனுப்ப முடியுமா, இதெல்லாம் அவங்க கட்டாயம் செய்யற யாழ், நான் போவேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தரேன். நான் அதை இந்த குடும்பத்தோடு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். நான் 2ஆம் முறையா இந்திரா கிட்ட ஒரு 20 சோப் ஆர்டர் கொடுத்துருக்கிறேன். எனக்கு எல்லாமே நல்லாவும் தரமாவும் இருக்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்குது. நல்ல விஷயங்களையே செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. உடம்ப பாத்துக்குங்க. யோகேஸ்வரன் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களிடம் தரம் இருக்கிறதா, எங்களிடம் கரம் இருக்கிறது. கரம் இருக்கிறது கண்டிப்பா இருக்கு. எல்லாருமே உதவுறதுக்கு தயாராவும் இருக்கிறாங்க. நல்ல மனசோட இங்க எல்லா மனிதர்களும் ஒருத்தர் ஊக்குவிக்கிறதுக்கும் நல்ல அழகா போகுதுங்க ஜெய். ஒரு நல்ல குடும்ப சூழலை உருவாக்கி வச்சுட்டீங்க, ஒரு நல்ல கூட்டத்தை. அது குறிப்பா கூடுதலா பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் உத்வேகம், எல்லாத்துக்குள்ளேயும் புது புது தேடல், ஒரு தனியா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இதைய தனித்துவமா செஞ்சு காமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அதெல்லாம் நம்மளை இன்னும் ஒரு 10 வயசு கீழே கொண்டு வந்துட்டீங்க. ஓட்டத்துக்கு இன்னும் தயாராகிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இப்போ அவங்க பேசுனதுல அந்த 2வது லைன் ரொம்ப முக்கியமானது. இப்ப எனக்கு அது அக்கவுண்ட் சம்பந்தமா தெரியல, அல்லது வரவு செலவு இப்போ உள்ள சூழ்நிலை நியூ நார்மல் அப்படிதான். கேட்டா உடனே கொடுக்கறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்காங்க.
உடனே கொடுப்பாங்க. இதுதான் வந்து யதார்த்தம். யதார்த்தங்களினுடைய முக்கியமான விஷயம் வந்து இது. ஆனா இதுக்கு அந்த இன்னர் வாய்ஸ் வந்து, இன்னர் டயலாக் வந்து இருக்கணும். என்ன இன்னர் டயலாக் இருக்கணும்னா, ஐ கான்ட் டூ இட் திஸ் அலோன். தனியா என்னால பண்ண முடியாது. ஐ எம் சப்போஸ் டு டேக் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள். ஐ எம் சப்போஸ் டு டேக் சப்போர்ட், ஹெல்ப் ஃப்ரம் தி நோன் பீப்புள். இது தெரிஞ்ச மனிதர்கள்ட்ட நான் பேசணும், அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளோ 5 நாளோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா லைஃப் லாங் நம்மகிட்ட அது கூட. ஸோ தீஸ் டூ இன்னர் டயலாக்ஸ் இன்னைக்கு நாம பார்த்துருக்கிறது, அது மட்டும் வச்சுக்குவோம். மொத்தம் 10 சொன்னேன். நான் வந்து ஒரு 4-5 அளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப எனக்கு நம்பர்ஸை விட ஒரு விஷயம் பார்த்தாலும் 2 விஷயம் பார்த்தாலும் அது சரியா பார்க்கணும், சரியா புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் நாம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இதுதான் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ பிசினஸ். ரெண்டாவது விஷயம், எனக்கு தனியா பண்ண முடியாது, எனக்கு சப்போர்ட் வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டு அதை பெற்றுக்கொள்றது. இதுதான் வந்து இன்னைக்கு நியூ நார்மல்ல இருக்க வேண்டிய 2 முக்கியமான இன்னர் வாய்ஸஸ் நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஸோ வில் கோ அஹெட், இன்னும் நிறைய பண்ணுவோம். நாளை வந்து இன்னும் 2-3 இன்னர் வாய்ஸஸ் பார்ப்போம். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நாளைக்கு நேச்சுரலா வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்னர் வாய்ஸஸ்னுடைய முக்கியத்துவம் புரியும். இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இன்னர் வாய்ஸ் தெரியாம தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய வந்து தடுமாறுற இதெல்லாம் இருக்கும். அங்க வந்து அந்த மனிதர்களையும் நாளைக்கு டேக் பண்ணி கூப்பிடுங்க. அவங்க உள்ள வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, நிச்சயமா வந்து we can take it into next level. though ஐடி சப்போர்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு யோகராஜ் சொல்றாரு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், அடுத்த லெவலுக்கு போகலாம், இன்னும் சிறப்பா வரலாம். அப்படி நீங்க சிறப்பா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்க டைப் பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இந்த லைவை நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மெசேஜ் ஆகும், அல்லது இந்த லைவை உங்க பேஜ்ல ஷேர் பண்ணி அவங்க பேரை டேக் பண்ணியோ நீங்க பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு லைன், நம்ம பேசிட்டு இருக்கிறதுல ஒரு லைன் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து வேற லெவலுக்கு மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அடுத்த லெவலுக்கு தூக்கி போயிடும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். நிறைய இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து இங்க உதவி பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்களை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும். பண உதவியை விட மன உதவி தான் ரொம்ப முக்கியம். மன உதவி வந்துருச்சுன்னு மனதுல வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, பணம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அது எப்பயாவது வந்து நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம செய்வோம். இந்த மாதிரியான டயலாக்ஸ் வந்து, இன்னர் டயலாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய பூக்கள் வாங்கி விற்கிறதுனா நான் வந்து கிராமத்துல இருந்து உதவி பண்ண தயார் அப்படின்றது மீனாமலையன் அவங்க சொல்லியிருக்க ஒரு வார்த்தை. ஸோ பூக்கள் சம்பந்தமா யாராவது இருந்தீங்கன்னா யோசிங்க. ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.